தெரியும். யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியாக இராணுவமயமாக்கல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பொதுமக்களினுடைய காணிகளை இராணுவமும் ஏனைய அரச அதிகாரத்தையும் பயன்படுத்தி கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி தங்களுடைய காணிகளை பயன்படுத்துவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லாத நிலை இன்று வடகிழக்கிலே பல இடங்களில் காணப்படுகின்றது. அந்த வகையில் முக்கியமான பிரச்சனையை எதிர்நோக்குகின்ற கேப்பாப்புலவு போராட்டம் நீண்ட காலமாக அவர்களுடைய காணி மீட்புக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இலங்கையில் வேறு எந்த இடங்களிலுமே ஒரு சிங்கள கிராமத்திலே ஒரு சிங்கள தரப்பு தங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி போராடுவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய காணிகள் இவ்வாறு கையகப்படுத்துவதில்லை. இங்கு தமிழர்களுக்கென்று சில விசித்திரமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர்களுடைய உரிமை பிரச்சனை, அவர்கள் வாழ வேண்டியவர்கள், அவர்கள் வாழ்வுரிமை என்பது தொடர்ச்சியாக மீறப்படுகின்றது. ஒருவருடைய வாழ்வுரிமை என்பது அவர்களுடைய இடத்திலே நிம்மதியாக அவர்கள் தங்களுடைய தொழில்களை செய்து தங்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாத்து வாழ்வதற்கான வழிவகைகளை முதலில் அரசு செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக வந்த அத்தனை அரசுகளும் மக்களை அடக்குமுறை செய்வதிலும் அவர்களை வாழ விடாமல் செய்வதிலும் தான் அனைத்து விடயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் திட்ட தெளிவாக தொடர் போராட்டங்களின் மூலமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தீர்க்கமான எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை மீண்டும் ஒரு முறை தென்னிலங்கையை நோக்கி எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த போராட்டம் அதை நோக்கி செல்ல வேண்டும். இந்த மக்கள் வெகு விரைவிலே அவர்களுடைய காணியிலே மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும். அத்துமீறி மக்களுடைய காணிகளில் இருக்கக்கூடிய இராணுவங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் சிவில் நிர்வாக கட்டமைப்புக்குள் இராணுவத்திற்கான இடம் இப்படி இருக்கக்கூடாது. அது சிங்கள பிரதேசமாக இருந்தாலும் சரி, தமிழ் பிரதேசமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் பிரதேசமாக இருந்தாலும் சரி, இராணுவத்தினுடைய அதிகப்படியான பிரசன்னம் ஒரு ஆபத்தானது என்பது உலக ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். எனவே இந்த மக்களுடைய இந்த அன்றாட பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். இந்த தீர்ப்பது வெறும் வார்த்தை ஜாலங்களோடு நின்று விடாமல் இங்கிருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் இதனை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு கைகோர்க்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதோ அல்லது இதை பேசுபொருளாக்குவதோ மட்டுமல்ல, இதற்கான தீர்வு நோக்கிய நகர்வை நாங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த மக்கள் வெகு விரைவிலே அவர்களுடைய காணியை பெற வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு நானது பேச்சை நிறுத்துகிறேன். நன்றி.